காய்ஸ் ஒரு வழியாக கடை திறந்துட்டோம். நான் தான் உங்கள் பார்சிவல். ஸோ என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு வரிசையாக பார்த்துலாம். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. எல்லா தடவையோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு உண்மையாட்டி கொஞ்சம் அப்டேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு அதை உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பட் அண்ட் எல்லாமே தரமான அப்டேட்ஸ். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்துட்டு கேட்டோன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கார்த்தி சாரோட படத்துலேருந்து போயிடலாம். ஸோ கார்த்தி சாரோட 29வது படம். அவருக்கு வந்துட்டு நிறையவே லைனப்ஸ் இருக்குது. பட் அதில் ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்துட்டு அடுத்த ரிலீஸ் ஆக போகிற படம். ஓகேவா? ஸோ இதுக்கான அப்டேட்டை தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யார் இந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய படத்தில் வந்துட்டு இந்த வில்லன்களோட சேர்ந்து கும்பலாக நிற்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரு சில படத்தில் வந்துட்டு மெயின் வில்லன் ரோலே படிச்சிருப்பார். அதாவது அது கூட ஜெய்பீம் படம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்தில் வந்துட்டு என் தலைமை அந்த போலீஸ் கேரக்டரில் வந்துட்டு தலைமை மிரட்டி விட்டுருப்பாப்ல. விடுதலை படத்தில் நடித்தாரா அது தெரில. பட் இவர் வந்துட்டு நிறைய இடத்துல அந்த ஒரு டார்க்கான ஷேடில் வந்துட்டு காட்டிடுவாங்க, மாசாக இருக்கும். பட் இவர் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருந்தாரு. பட் டேரக்டராக நான் வந்துட்டு எதிர்பார்க்கல. ஸோ இவர் தான் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சார்கிட்ட ஒரு கதை நரேட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் கதை வந்துட்டு பிடிச்சி போயிருக்கு போல. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேலில் இந்த படத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு வடிவேலு சார் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மாமன்னன் படத்தில் வடிவேலு சாரை வந்துட்டு ஒரு காமெடியை தள்ளி வேற ஒரு டோனில் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த படத்துலேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த படத்தை நீ எவ்வளோ வெயிட் பண்ணி அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டாக்கிங் அபவுட் மூக்குத்தி அம்மன் 2 இந்த படம் வந்துட்டு பார்ட் 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் இதை வந்துட்டு தரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இந்த படத்துக்கு வந்துட்டு சீக்வல் இருக்குது, அதாவது பார்ட் 2 இருக்குது. இதில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலேருந்து பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மூக்குத்தி அம்மன் 2ல் யார் நடிக்கிறா அப்படின்னா சுந்தர் சி சார் தான் வந்து நடிக்க போகிறாரு ஹீரோவாக. ஸோ அவரே டேரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அரண்மனை அந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு அவரே டேரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. ஸோ அந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அது வந்துட்டு இப்போ அவர் கையில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு ஏன்னா வேல்சான்னு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இப்போ அதுக்கான இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இந்த படத்துக்கான பட்ஜெட் கிட்டத்தட்ட 100 கோடி இருக்குது. எப்படி 100 கோடி பார்த்து யோசிச்சு பாருங்கள் இந்த படத்துக்கான குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அம்மன் இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு கடைசியாக எப்போ வந்துச்சு, இதுக்கு முன்னாடி கேட்டியில் திரும்ப போடுவாங்க. ஆனால் இப்போ அதே மூக்குத்தி அம்மன் படத்தில் ஆகிடுச்சு. அண்ட் மூக்குத்தி அம்மன் 2 வேறு வரப்போகுது. இந்த டேரக்ஷன் வேறு பண்ணுறாரு. 100 கோடி பட்ஜெட்டு. வெல்ஸு ஏதோ தரமாக குக் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். குக் பண்ணு, ஆனால் கொஞ்சம் தரமாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அப்படின்னா தாரமாராக இருக்கும். மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே வச்சுருக்கோம். சுந்தரி பார்த்து பண்ணியா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான மூவிஸ் இருக்குதுல்ல, அதை பற்றின வந்துட்டு அதாவது அவங்களோட லைனப்ஸ். ஓகேயா? இனிமேல் அவங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அவங்க கையில் இருக்குது அதெல்லாம் வச்சு அவங்க என்ன மாதிரி ப்ளே ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனி வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தனுஷ் சாரோட லைனப்பை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் ஒரு பெரிய லைனப்பை வச்சுருந்தாரு. அது எல்லாத்தையும் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு கரண்டாக அதாவது இல்லை தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிளாக இதெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் வரப்போகிற படங்கள்னு தோணுது. ஓகேவா? ஸோ அதுக்கான லைனப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த படம் அப்படின்னா வந்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து இருக்குல்ல, அந்த படத்தோட டேரக்டர் அவரோட அடுத்த படம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் யாரோட அப்படின்னா வந்துட்டு விக்னேஷ் ராஜா போர் தொழில் படத்தோட டேரக்டரே. ஸோ இந்த 3 வந்துட்டு இப்போ அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த படம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். பட் ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டேரக்டர்கிட்ட தனுஷாவே இப்போ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு சொன்னார் தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு சைக்கோ கில்லர் படம் வந்துட்டு ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த ராட்சசன் ஒரு படம். அதில் வந்துட்டு ஒரு தரமான பீஜியம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த டேரக்டர்கிட்ட வந்துட்டு நம்ம தனுஷாவே போய் எனக்கு வந்துட்டு ஒரு அதாவது நீங்களும் நானும் சேர்ந்துட்டு உங்களோட கதையில் ஒரு தரமான ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா நம்ம 2 சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு இது கேட்டிருக்காரு. அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பட் தனுஷ் சார் டேக் யூர் ஒன் டைம் அப்படின்னு சொல்லி கதை தரமாக இருக்கணும், பட் எவ்வளோ நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த கதை இப்போ நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். விடாமுயற்சி படம். இந்த படத்தை வந்துட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கல. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆன போது தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஒரு சில காரணங்களால் நல்ல தேட்டருக்கு போக முடியல. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு விடாமுயற்சி இப்போ தேட்டரில் வந்துட்டு போட்டுட்ருக்கு. ஸோ
அதை தொடர்ந்து வந்துட்டு என்னன்னா குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான ஒர்க்கும் சைடில் பேரலாக போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ விடாமுயற்சியில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு படம் தாறுமாறாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரோவில் அதாவது தலைவன் வந்துட்டு ஏன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு மாஸ் சென்ட்ரி எல்லாம் கொடுத்து பிஜிஎம் அப்படி இப்படின்னு போட்டு தூக்கி விடுவாங்க. அதே போல தான் வந்துட்டு அஜித்துக்கும் இருந்துச்சு மிந்தி. ஆனால் ஆடியன்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வந்துட்டு விருப்பப்படுறாங்க. பட் நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு விடாமுயற்சியில் அந்த அளவுக்கு ஒரு ஹூக்கப் இல்லை அப்படின்னு வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நமக்கு தெரியல. பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிக்கிற மாதிரி நம்ம குட் பேட் அக்லியில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அஜித் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் போட போகிறாரு. ஸோ அவரே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான மியூசிக் கம்போசிங்கும் வந்துட்டு நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் காட் பிளஸ் யூ 5 ஸ்டார்ஸ் நோ நெருப்ப ஆரம்பிச்சிருக்காரு போல. ஸோ பார்ப்போம் சம்பவம் 100% 100% சம்பவம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஜி பிரகாஷ் சாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கதிர் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிகில் படத்தில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு தரமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு கதிர் சாருக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பா. ஸோ இப்போ இதில் என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு சுழல் அப்படின்னு வந்துட்டு ஒரு சீரிஸ் ஓகேவா நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சீசன் 1 எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்னும் இதை பார்க்கல ஓகேவா. சீசன் 1 நான் இன்னும் பார்க்கல. ஸோ சீசன் 2 அது எப்போத்திலிருந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்னா வந்துட்டு February 28 அதாவது 2025 February 28 இது வந்துட்டு அந்த ஓடிடியில் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகும். அண்ட் எந்த ஓடிடி அப்படின்னா Amazon Prime ஓகேவா. ஸோ சீசன் 1 நான் வந்துட்டு இன்னும் பார்க்கல ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்து ரிவ்யூ போடுறேன். கமலஹாசன் சார் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவர் வந்துட்டு ஒரு காட் ஆஃப் சினிமா ஓகேவா. ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு ஸோ அமரன் அதாவது சிவகார்த்திகேயன் சார் இருக்கார்ல அவருக்கு கூட வந்துட்டு இந்த அமரன் அந்த டைமில் வந்துட்டு ரொம்பவே கணக்கில் இருந்தாங்க. என்ன தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்லலாம் நின்று எடுத்து ஸோ சிவகார்த்திகேயன் சாரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசி எடுத்துருந்துருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு சிவகார்த்திகேயன் சாரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் யாரையும் பர்டிகுலராக நேம் பண்ணி சொல்லலை. சும்மா ஜஸ்ட் நான் காமனாக சொல்கிறேன். என்னன்னா இப்போ வந்துட்டு சிலர் இருக்காங்கல்ல இப்போ ஏதாவது வந்துட்டு படம் ஏதாவது ரொம்ப இதாகி பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்காக நான் ஒரு பெருசாக வீடு வாங்குவாங்க இல்லைனா புரியுதா ஆடம்பரமாக ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ பட் அதாவது சிவகார்த்திகேயன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட எல்லா சேவிங்ஸையுமே வந்துட்டு சினிமாக்காகவே கொட்டியிருக்காரு. ஹி இன்வெஸ்டட் ஆல் ஹிஸ் மனி இன் சினிமா அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா that day I realized this man is in my frequency. அவருக்கு வந்துட்டு என்ன மாதிரியே ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. புரியுதுல. கமலஹாசன் சார் வந்துட்டு சினிமாக்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம யாருக்குமே தெரியாத பல டெக்னாலஜி அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு புதுசாக நம்ம கொண்டு வந்ததே வந்துட்டு கமலஹாசன் சார் தான். ஸோ அதே ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கும் இருக்குது. அவரோட மொத்த பொட்டன்ஷியல் இதுக்காகவே செலவழிக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரே மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இப்போ சிவகார்த்திகேயன் சார் வேற லெவல். அண்ட் டாக்கிங் அபவுட் குடும்பஸ்தன் கைஸ் குடும்பஸ்தன் ப்ரோ எப்படி ப்ரோ தரமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் இந்த படம் வந்துட்டு வேற லெவல் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த படம் இப்போ 225 crores வந்துட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இப்போ வரைக்குமே வந்துட்டு ரிலீஸ் அப்போது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டெண்டன்சி இருந்துச்சோ அதே தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த ஹியூஜ் பிளாக் பஸ்டர் மூவி அண்ட் மணிகண்டன் பிகம் a bankable hero with his hat kids ப்ரோ கெத்துங்க. அதாவது நான் வந்துட்டு இவரை குட் நைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபார்ம்லேயே இருக்கார்ல குட் நைட். அதுக்கப்புறமா வந்துட்டு லவ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு குடும்பஸ்தன். ஆக்சுவலாக வந்துட்டு இவரோட படம் எல்லாமே வந்துட்டு ஒரு தனி வைபை க்ரியேட் பண்ணுதுங்க. சத்தியமாக சொல்கிறேன் இவரோட படம் எல்லாம் போய் பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு ரியாலிட்டியே பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் அதாங்க உண்மை தரம். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே மாலிவுட் அதாவது வந்துட்டு மலையாளம் சைட் குதித்தோம் அப்படின்னா டாவினோ தாமஸ் அதாவது அவர் நடிக்க போகிற நரிவேட்டை ஓகேவா அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதாவது தொடர்ந்து அப்படின்னா வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வேலண்டைன்ஸ் டே வேறு வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறேன். சாரி ரொம்ப லேட் தான். பட் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்துட்டு இந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க. பட் நரிவேட்டை அண்ட் ஒரு லவ் போஸ்டருக்கு எனக்கு புரியல. பட் நல்லா இருந்துச்சுன்னா சரி. அண்ட் டோவினோ தாமஸ் தான் ஹீரோ. சேரன் சூரஜ் அண்ட் மியூசிக் யார் அப்படின்னா வந்து ஜேக்ஸ் பிஜாய். ஆக்சுவலாக வந்துட்டு தமிழில் இருந்து அவர் அப்படியே மலையாளத்தை குச்சிருக்கான்னு தோணுது. ஸோ ஹீ இஸ் த மியூசிஷியன் ஃபார் த போர் தொழில் மூவி. அண்ட் டேரக்டர் யார் அப்படின்னா வந்துட்டு அனுராஜ் மனோகர் ISHQ. இது எப்படிப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இஷ்குன்னு ஏதாவது படம் இருக்கா. ஸோ சூன் இந்த படத்தை வந்து தேட்டருக்கெலாம் எல்லா லாங்குவேஜிலும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா டோவினோ தாமஸோட ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். என்னன்னா கோதான்னு ஒரு படம் பார்த்தேன். 6 மாதம் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. மலையாள படத்தில் எனக்கு
எனக்கு ஒரு ஃபேவரட் படம்னா இப்போ கோதாவும் இருக்குது ஓகேவா. அண்ட் இவரோட மின்னல் முரளி படமும் எனக்கு ஃபேவரட் தான். ஸோ ஏதோ ஒன்று நிறைவேட்ட பார்ப்போம் எப்படின்னு. ப்ரோ நீங்கள் வந்துட்டு ஜோமோன்ட்டு சுவிசேஷங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு நம்ம துல்கரோட படம் தான். அது பார்க்கவே வந்துட்டு விஜய் சூப்பர்லாம் இப்போ ரீசெண்டாக தமிழில் பண்ணி போட்டிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். அது வந்துட்டு எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் படம் ஓகேவா. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு போலீஸ் ஆகுறாங்க. அதை ஒருத்தர் கஷ்டப்படுறான், இன்னொருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா மூலமாகவே ஈஸியாக ஆகிடுறான். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு தரமாக நீ அதை பாருங்கள் ஓகேவா. ஸோ அதே டேரக்டர் வந்துட்டு இப்போ புதுசாக ஹிருதயபூர்வம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இல்லை யார் ஹீரோனா வந்துட்டு மோகன்லால் தான். ஸோ சிறப்பான சம்பவம் இன்கமிங் அப்படின்னு போட்டு படத்தை நீ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நானும் இதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு பாருங்கள் எப்படி வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேரக்டர் வந்துட்டு சோமோட்டி சுவிசேஷங்கள். ஏன்னா அதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் அந்த படத்தை தேடிட்டு இருந்தேன். கடைசியாக நான் வந்து பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன் தரமான படம். அண்ட் ஹிருதயபூர்வம் இந்த படம் எப்படின்னு தெரியல, நான் வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்கு. அண்ட் ஃபைனலி வந்துட்டு மல்டிவேஸ் மன்மதன். இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஓகேவா. இது வந்துட்டு ஒரு போஸ்டர். யாரோட போஸ்டர் அப்படின்னா நிவின் பாலியோட அடுத்த படம் ஓகேவா. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஆதித்யன் சந்திரசேகர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இதுக்கு முன்னாடி இவர் என்ன படம் எடுத்துருக்கான்னு தெரில ஓகேவா. இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரேமம் படத்தோட டேரக்டரும் மறுபடியும் நிவின் பாலியும் வந்துட்டு கம்பெனியாகவே ஏதோ படம் எடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேமன் படத்தோட டேரக்டர் யாருன்னு தெரில. ஒருவேளை இந்த படம் கூட அதுவாக இருக்கலாம், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்துட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறப்பா, எல்லா படத்தையும் வெயிட் பண்ணுறேன். அதில் இதுவும் தான். ஸோ அவ்வளோதான்ப்பா, கடையை போட்டதுக்கான டைம் வந்தாச்சு. இனிமேல் ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் போடுறேன். நான் உங்கள் பாசிபிள் போய்ட்டு டாட்டா.